நசிமா டிவி சேனல்ல கதை கேட்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எழுத்தாளர் ஆர் சூடாமணி எழுதிய அன்பு உள்ளம் என்ற சிறுகதையை உங்களுக்காக வாசிக்க போறேன். அப்படியானால் ராமன் இங்கேயே உன்னுடன் இருக்கட்டும் என்றா சொல்கிறாய் என்று கேட்ட கணவனின் முகத்திலும் குரலிலும் இருந்த கவலையை பாரதி கவனித்து புன்முறுவல் செய்தார். பெண்கள் பிரசவத்துக்கு பிறந்தகம் வந்தால் முந்தைய குழந்தைகளை அழைத்து வருவதில்லையா? ராமன் உன் சொந்த குழந்தையா இருந்தால் பரவாயில்லை. உன் மூத்தாள் குழந்தையை இங்கே வைத்திருப்பதற்கு உன் பெற்றோர் ஆட்சேபிக்க மாட்டார்களா? பாரதியின் அன்பு நிறைந்த முகம் சற்று சுருங்கியது. மூத்தாளாவது இளையாளாவது இப்படியெல்லாம் ஏன் வித்தியாசமாக பேசுகிறீர்கள்? ராஜா என்னை அம்மா என்று அழைக்கிறான். நான் அவனை என் குழந்தை என்று நினைக்கிறேன். இதைவிட வேறென்ன பாந்தவியம் வேண்டும்? அன்பின் உரிமையை எதிர்த்து பேச சதாசிவனுக்கு தைரியமும் வரவில்லை, மனமும் வரவில்லை. அதே சமயத்தில் 4 வயது குழந்தை ராஜாராமன் அங்கு வந்தான். சதாசிவன் அவனை தன் அருகில் இழுத்து அணைத்து கொண்டு, ராமா, அம்மா உடம்பு சரியில்லை, இங்கேயே பாட்டி வீட்டில் கொஞ்ச நாள் இருக்க போகிறாள். நீ என்னோடு நாளைக்கு ஊருக்கு வந்து விடுகிறாயா? அம்மா அப்புறம் வந்து விடுவாள் என்று நயமாக கேட்டான். இந்த நயத்தினால் பேச்சின் பொருளிருந்த கொடுமை ராமன் உணர்ந்து கொள்ளாமல் இல்லை. உடனே அவனை விட்டு விலகி பாரதியின் மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். போப்பா, அம்மா விட்டுட்டு நான் இருப்பேனா? நீ வேணும்னா ஊருக்கு போ, நான் இங்கேயே சமத்தா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் கழுத்தை கட்டி கொண்டான். பாரதியும் குழந்தையை அணைத்து கொண்டாள். பாத்தீங்களா, மரியாதையா என் குழந்தைக்கும் எனக்கும் நடுவே வராமல் போய்விடுங்க என்று குறும்பாய் சிரித்தாள். சதாசிவனின் முதல் மனைவி இறந்தபோது ராமன் 2 மாத குழந்தை. அந்த மனைவி சதாசிவனுக்கு தன் அன்பை கொடுக்கல. குழந்தைனாலேயே வாழ்க்கையில் அவன் ஆறுதல் காண நினைத்தான். ஆனால் அவனுடைய நல்ல அதிர்ஷ்டம் சீக்கிரமே அவன் முன் தோன்றியது. அன்புக்கும் அமைதிக்கும் இருப்பிடமான பாரதியின் வடிவத்தில் அது அவன் வாழ்வில் தோன்றியது. அப்போது ராமனுக்கு 1 வயது. அவன் அம்மா என்று அழைக்க கற்றுக்கொண்ட போது அந்த வார்த்தையை அவன் பாரதிக்காகவே உபயோகித்தான். அவன் என்றென்றும் தன் குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று பாரதி தீர்மானித்து விட்டாள். இந்த மகத்தான தீர்மானத்தினால் மூவர் வாழ்க்கையும் நிறைவு பெற்றது. அம்மா, எனக்கு சாதம் போடு என்றான் ராமன். படுத்து கொண்ட பாரதி மெல்ல எழுந்தாள். அதை பார்த்து அவள் தாயார் ஜானகிக்கு வயிறு எரிந்தது. என்னடிமா, ஒரு நிமிஷம் கூட இந்த பிள்ளை உன்னை படுக்க மாட்டேன்றது? நன்றாத்தான் இடம் கொடுத்துருக்க, அடிக்காமலேயே வளர்த்து விட்டாயாக்கும். என் குழந்தை எதற்காக அடிக்கிறது? ஆமா, உன் குழந்தை தானே, 10 மாதம் சுமந்து பெற்றது. அம்மா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. குழந்தை எதையாவது புரிந்து கொண்டா அனர்த்தமாகும். உலகத்துல சிறுதாயெல்லாம் இப்படித்தானா இருக்கிறார்கள்? இந்த பாட்டிக்கு என்னை கண்டாலே பிடிக்கலம்மா என்று ராமன் பாரதியிடம் ஒற்றிக்கொண்டான். அவ கிடக்கிறா ராஜா, நீ வா, நான் சாதம் போடுகிறேன். அம்மா, உன் மடியில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுகிறேனே என்று குழைந்தான் ராமன். ஜானகிக்கு அதற்கு மேல் பொறுக்கவில்லை. ரொம்ப அழகா இருக்கு. ஏண்டா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே படுத்து கொண்டிருந்தா? அவளை எழுப்பினது போதாம மடியில ஏறி துவைக்க வேண்டுமா? பாரதி ஒரு தரம் தாயாரை விழித்து பார்த்தாள். ராமனுக்கு முகம் தொங்கிவிட்டது. அம்மா, நம்ம வீட்டிலலாம் நீ என்னை மடியில் வச்சு தானே சாதம் போடுவேன்னு சொன்ன. உனக்கு கஷ்டமா இருந்தா தொந்தரவு பண்ணுவேனாமா? அவன் கண் கலங்கியது. பாரதி சற்றென்று அவனை தூக்கி தன் மடி மீது வைத்து கொண்டு கண்ணை துடைத்தாள். அழாதேடா ராஜா, இந்த பாட்டியே அசடுதான். அவள் என்ன சொன்னா உனக்கு என்ன? அம்மா பக்கத்துல இருக்கும்போது நீ மடியில உட்கார்ந்து கொண்டால் அம்மாவுக்கு எங்கேயாவது தொந்தரவையா இருக்குமா? சமத்தாய் அழாமல் சாப்பிடு, பார்க்கலாம் என்று ஒரு உருண்டை சாதத்தை முதலில் தன் கையால் எடுத்து அவனுக்கு ஊற்றினாள். ராமன் ஆறுதல் அடைந்து ஒரு தரம் அவளை அண்ணாந்து பார்த்து சிரித்தான். பிறகு அவள் மிருதுவாய் அவன் தலையை வருடி கொண்டிருக்க அம்மாவுக்கு கஷ்டமாய் இருக்கக்கூடாதென்று கீழே இறங்கி உட்கார்ந்து உணவருந்தினான். பாரதியின் தம்பி தங்கைகளில் சரோஜாதான் கடைசி. அவளுக்கு வயது 10. ராமனுடன் விளையாடுவதில் அவளுக்கு ஆனந்தம். அவள் ஒரு தரம் பாடம் எழுதி கொண்டிருப்பதை ராமன் பார்த்தான். நான் கூட எழுதுறேம்மா என்று அம்மாவிடம் கெஞ்சினான். சரோ, உன்னிடம் ஒரு பென்சில் இருந்தா இவனுக்கு கொடு என்று பாரதி கேட்கவும் சரோஜா ஒன்றை எடுத்து கொண்டு வந்தாள். ஜானகி அதை வெடுக்கென்று பிடுங்கினாள். இந்த பெண் இப்படிதான் துப்பு கெட்டது. ஒரு நாளைக்கு எத்தனை பென்சிலை தொலைக்கும்? எவ்வளோ பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே பென்சில் சப்ளை பண்ணினால் உருப்பட்டா போலத்தான். சரோஜா திடுக்கிட்டாள். பாரதி ஜுவாலை வீசும் கண்களால் தாயை ஏறிட்டு பார்த்தாள். ராமன் பயந்து விட்டான்.
அம்மா, இந்த பாட்டி என்ன சொல்றா என்று கேட்டுக்கொண்டே பாரதியின் மேல் ஒட்டி கொண்டான். பாரதி அவனை ஆதரவாய் அணைத்து கொண்டாள். அவள் சொல்வதையெல்லாம் நீ காதில் போட்டுக்காத ராஜா. உனக்கு பென்சில் தானே வேணும், நான் வாங்கி தரேன். எத்தனை வேணும் சொல்லு. இன்னும் என்னெல்லாம் உனக்கு ஆசையா இருக்கு? பந்தா, ரயிலா, மோட்டரா, என்ன வேணும் கேளு. உடனே வேலைக்காரனை அனுப்பி குழந்தைக்கு எல்லா சாமான்களையும் வாங்கி வரச் சொன்னாள். ராமன் அவள் அணைப்புக்குள்ளேயே பதுங்கியிருந்து ஜானகியை மருண்ட கண்களால் பார்த்து கொண்டிருந்தான். ஜானகிக்கு கோபம் தாங்கவில்லை. அது நாளாக ஆக வளர்ந்தது. ராமன் பாரதியின் அருகிலேயே இருப்பதால் தன் மகளுக்கு ஓய்வே கிடைக்கவில்லை என்று எண்ணினாள். பாரதி, நீ போய் தூங்கு என்பாள். குழந்தைக்கு தலைவாரி விட்டுட்டு போகிறேம்மா. உன் அருமையான குழந்தைக்கு நான் அதை செய்ய மாட்டேனா? நான் தலைவாரினால்தான் ராஜாவுக்கு திருப்தியா இருக்கும். அதன் பிறகு ராமன் பாரதியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். அவன் அவள் பக்கத்தில் தான் தூங்குவது வழக்கம். ஜானகிக்கு இது சிறிதும் பிடிக்கவில்லை. பாரதி, நீ பண்ணுவது ஆனாலும் நன்னா இல்லை. அம்மா, உன் மடியை காட்டேன். நான் வழக்கம் போல மடி மேலே தலையை வச்சு படுத்துக்கிறேன். பாட்டு பாடுறியா? இது வேற, பச்சை குழந்தை பல்முளைக்கல, தொட்டில் போட்டு தாளாட்டு என்றாள் ஜானகி. ராமனுக்கு சற்று கோபம் வந்தது. எங்க அம்மா எனக்கு பாடினால் உனக்கு என்ன என்று சொல்லி பாரதியின் மடியில் தலை வைத்து படித்து கொண்டான். சட்டென்று ஏதோ நினைத்து கொண்டவன் போல் ராமன் அவள் மடியிலிருந்து தலையை தூக்கினான். என்னடா ராஜா, படுத்துக்கோ. உனக்கு கஷ்டமா இருக்கிறதாமா? பாரதி புன்னகை செய்தாள். குழந்தையின் தலையை மெல்ல தன் மடியில் மறுபடியும் நிறுத்தி கொண்டு அவனை முத்தமிட்டாள். அன்று ராமன் காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து அம்மாவை காணவில்லை. அம்மா, அம்மா என்று அழைத்தான். சும்மா கத்தாத, அம்மாவா என்றாள் ஜானகி. வீட்டில் எங்கும் ஒரே பரபரப்பாய் இருந்தது. ஆஸ்பத்திரி என்றும் ஆண் குழந்தை என்றும் ஏதேதோ எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். ராமனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மா எங்கே போய்விட்டாள்? நேற்று ராத்திரி கூட என் பக்கத்துல படுத்திருந்தாளே. ஆமா, அதுதான் ஒரு நிமிஷம் கூட அந்தாண்ட இந்தாண்ட போகாம அவ பிராணனை வாங்கி கொண்டிருந்தாயே. கொஞ்ச நாளாவது நிம்மதியா ஆஸ்பத்திரியில படுத்து கொண்டிருக்கட்டும் அவ. அந்த பெயரை கேட்டு ராமன் பதறிவிட்டான். ஆஸ்பத்திரியா? அம்மா ஏன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா? நான் தொந்தரவு பண்ணினதாலையோ? ஆமா. டாக்டர் ஊசி குத்துவாரா? பின்ன குத்த மாட்டாரா? நீ இப்படி பொல்லாததாயிருந்தா? ராமன் கண்களில் நீர் தரும்பியது. பாட்டி, என் அம்மா கிட்ட அழைச்சிட்டு போயேன். நான் இனிமேல் அவளை தொந்தரவே பண்ண மாட்டேன். எனக்கு அம்மாவை பார்க்காம இருக்க முடியாது. அவளை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். சரிதான், சும்மா இரு. நீ நீ அங்க வேற போய் அவ கழுத்தை அறுக்க வேண்டுமா? அன்று முழுவதும் ராமன் அம்மா அம்மா என்று அழுது கொண்டிருந்தான். ஜானகிக்கு நாராசமாய் இருந்தது. அழுது அழுது வீங்கிய முகத்துடன் ராமன் அனாதை குழந்தையைப் போல் தன்னந்தனியாக நின்றான். சரோஜாவால் தான் அவனுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் அளிக்க முடிந்தது. எவ்வளவோ அவன் கெஞ்சி கேட்டும் ஜானகி ஒரு தடவை கூட அவனை அழைத்துச் செல்ல இணங்கவில்லை. பாட்டி, அம்மாவை பார்க்கத்தானே நீ போற? நானும் வரேனே. அவளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். கிட்ட கூட வரமாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன் என்பான். ஆஸ்பத்திரிக்கு சின்ன குழந்தைங்க வந்தா மூக்கு அறுத்துடுவாங்க. நீ ஒழுங்கா இங்கே விழுந்து கடை என்று சொல்லி ஜானகி தன் பேரனுக்கு ஏதாவது சாமானை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக காரில் ஏறிக்கொள்வாள். அம்மாவை பார்க்காத ஏக்கத்தாலும் பாட்டியின் மேல் வந்த கோபத்தாலும் ராமன் நிலை தவறி இருந்தபோதுதான் அந்த சம்பவம் நடந்துவிட்டது. சரோஜா ஏதோ அவசரமாக எழுந்த வேண்டும் என்று அருகில் இருந்த ராமனின் பென்சிலை எடுத்து உபயோகிக்க தொடங்கினாள். அம்மாவை பிரிந்ததிலிருந்து அவள் கொடுத்த சாமான்களை மிக பத்திரமாய் கண்காணித்து ஆசையுடன் பார்த்து வந்த ராமன் தன் பென்சிலை காணாது கூச்சலிட்டான். நான் தாண்டா வைத்திருக்கிறேன் என்றாள் சரோஜா. அப்படியே அவள் மேல் பாய்ந்தான் ராமன். எங்க அம்மா தான் இல்லையேன்னு அவ கொட்டு பென்சிலை எடுத்துக்க பாக்குறியா? கொண்டா என் பென்சிலை என்று அவரிடமிருந்து அதை பிடுங்கிக் கொண்டான். இந்த காட்சியை பார்த்து கொண்டே வந்த ஜானகி அவனை இழுத்து முதுகில் ஒரு அடியும் வைத்தாள். உங்க அம்மா யாருடா? உங்க அம்மா? அவ உனக்கு அம்மா இல்லை, சரோஜாவுக்கு தான் அக்கா. உனக்கு என்ன பாத்தியதா வந்தது என்று குழந்தையிடமிருந்து பென்சிலை பிடுங்கினாள். அசந்து நின்றான் ராமன். எனக்கு அம்மா இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கா என்றான். அவள் ஒன்றும் உன் அம்மா இல்லை, உனக்கு அம்மாவே இல்லை. உன் அம்மா செத்து போயிட்டா. ஏன் போய் சொல்ற? அம்மா, என் அம்மா இல்லையா? இல்லை இல்லை இல்லை, நீ அவ வயிற்றுல பிறக்கவே இல்லை. உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் வந்தது? நீ இவ்வளவு நாள் நினைத்து கொண்டிருந்தது தப்பு.
நீ அவ பிள்ளை இல்லை என்பதை உன்னிடம் சொல்லாமலேயே இருந்தால் அவ்வளவுதான். உள்ளத்துல அடியை தாங்கிக் கொண்டு ராமன் கல்லாய் சமைந்து நின்றான். ஆத்திரம் பொங்கும் கண்களோடு ஜானகியை பார்த்தான். திடீரென்று அவள் மேல் விழுந்து தன் சிறிய கைகளால் அவளை மாறி மாறி குத்தி கொண்டே கண்களில் நீர் பெருக, அம்மா என் அம்மாதான், என் அம்மாதான் என்று பெரியதாய் கூச்சலிட்டான். அவன் கைகளை விலக்கி தூரத் தள்ளினாள் ஜானகி. போடா போ, நீ அம்மா இல்லாதவன், அவளிடம் உனக்கு ஒரு உறவும் இல்லை என்று சொல்லி பிஞ்சு நெஞ்சகத்தில் ஊசியை தைத்துவிட்டு அப்புறம் சென்றாள். வெகு நேரம் வரை ராமன் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையவில்லை. எனக்கு அம்மா இல்லையா என்று விம்மியது குழந்தையுள்ளம். அதிலும் அம்மா ஏன் அம்மா இல்லையா என்ற எண்ணம் தாக்கியதும் அவனால் தாங்க முடியவில்லை. குப்பரப்படுத்து கொண்டு உடல் குலுங்க விசித்தான். அம்மா இல்லை என்றதும் உலகில் தனக்கு ஒன்றுமே இல்லை போல் அவனுக்கு தோன்றியது. பாரதியின் அன்புதான் அவனுடைய உலகம். அந்த அன்பை அனுபவிக்க தனக்கு உரிமை இல்லை என்பதை ஒருவாறு ஜானகியின் வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொண்டான். அவன் உலகம் திடீரென்று வெறுமையில் மூழ்கியது. அன்றிலிருந்து அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற தன் ஆசையை அவன் வெளியிடவில்லை. அவள் கொடுத்த சாமான்களை சரோஜாவின் அறையில் கொண்டு போய் வைத்தான். எப்போதும் ஒரு மூலையில் பதுங்கி அழுது கொண்டிருந்தான். நாளுக்கு நாள் உள்ளத்தில் ஏக்கமும் தனிமையும் அதிகரித்தன. குழந்தை பிறந்த 7ஆம் நாள் பாரதி வீட்டுக்கு வந்தாள். அன்று வீடு அமர்க்களப்பட்டது. தாத்தா, பாட்டி, சித்திகள், மாமாக்கள் எல்லாரும் கை குழந்தையை சுற்றி உட்கார்ந்து கொண்டு, அட கண்ணு, அடச்சாமத்து, அதென்னடா அப்படி பார்க்குற, அட போக்கி கழுத, தூக்கி கொள்ளணுமா, வா என்று ஒருவர் மாற்றி ஒருவர் அதை மடியில் தூக்கி வைத்து கொண்டார்கள். இந்த கூட்டத்துக்கிடையில் பாரதியின் கண்கள் ராமனை தேடின. அவன் இவர்களிடையே தனக்கு இடமில்லை என்று எண்ணியவன் போல் யாரும் பார்க்காதபடி புழக்கடையில் பசுவின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். கண்ணுக்குட்டி, உனக்கு கூட அம்மா இருக்கிறது, எனக்கு தான் இல்லை என்று வருத்தமாய் முறையிட்டான். பாரதி, ஏமா ராஜா இங்கே கண்ணிலேயே காணோம், காலையில் ஒரு நிமிஷம் பார்த்தேன், ஒரு வாரத்தில் இழைத்து துரும்பா போயிட்டானே, என்னை பார்க்காமல் ஏங்கி போயிட்டானா, நீ ஏன் அவனை அழைத்து கொண்டு வரல என்று வினவினாள். நல்ல செல்லம், அப்படி உனக்காக ஏங்கி கொண்டிருந்தா ஏன் அவன் இன்னும் உன்னிடம் வரவில்லையா? அதுதான் பாரதிக்கும் புரியவில்லை. மத்தியானம் ஒரு நிமிஷம் ராமன் அவள் கண்களில் தென்பட்டான். அம்மா கிட்ட வாடா ராஜா என்று கைகளை நீட்டினாள். அவளை ஒரு தரம் பரிதாபமாய் பார்த்துவிட்டு ராமன் தலையை ஆட்டி கொண்டு ஓடிவிட்டான். அவ்வப்போது தூரத்திலிருந்து ஆவலும் ஏக்கமும் தோன்ற அவன் தன்னை எட்டி பார்ப்பதை பாரதி கவனித்தாள். ஆனால் அவன் அவளை நெருங்கவில்லை. இந்த சிக்கலை விடுவிக்கும் முயற்சியில் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாள் பாரதி. இரவு மணி 11. வீட்டில் எங்கும் நிசப்தம். தொட்டிலில் கை குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. பாரதி ஏதோ தீர்மானத்துக்கு வந்தவளாய் எழுந்து உட்கார்ந்தாள். அதே சமயம் கதவுக்கு வெளியே ஒரு சிறிய உருவம் வந்து நின்றது. பாரதி ஆவலுடன் எழுந்து விளக்கை ஏற்றினாள். தாவிச் சென்று ராமனை அணைத்து கொண்டாள். அவனும் தன் கழுத்தை ஆதுரத்துடன் கட்டி கொள்வான் என்றே அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் குழந்தை கை கால்களை அசைக்காமல் நின்றான். அவன் முகம் வாடியிருந்தது. பதட்டத்துடன் பாரதி அந்த முகத்தை கூர்ந்து கவனித்தாள். அந்த முகமும் அவரை நோக்கி நிமிர்ந்தது. நீ அம்மாவா இல்லையா என்று கேட்டான் ராமன். பாரதி திடுக்கிட்டாள். என்ன ராஜா சொல்கிறாய்? நீ அம்மா இல்லைன்னு பாட்டி சொல்றா, நிஜமா? அப்படியா? குழந்தையின் கண்களில் உள்ள வேகத்தையும் கவலையையும் பாரதி கண்டு கொண்டாள். அவனை இன்னும் இறுக அணைத்து கொண்டாள். அப்படியா சொன்னால் பாட்டி? நான் இல்லாத சமயத்தில் உன்னை வருத்தப்படுத்தினாளா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். நீ அம்மாவா இல்லையா? நான் அம்மா இல்லாதவனா? பாரதி அவனை பரிவுடன் நோக்கினாள். அவள் கண்களில் நீர் தேங்கியது. குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டாள். ராஜா, உன் மனதுக்குள் நான் தான் அம்மா என்று தெரியவில்லையா? நீ என்னை அம்மா என்று கூப்பிடும்போது உனக்கு என்னிடம் ஆசையாக இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆனால் நான் உன் வயிற்றில் பிறக்கலன்னு பாட்டி சொல்றா. ராமன் புருவங்கள் நெறித்து யோசித்தான். நிஜமாய் உன் வயிற்றில் பிறந்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லையே. ராஜா, அம்மா வயிற்றில் பிறக்கிறது யாருக்குமே ஞாபகம் இருக்காது. பாட்டி அம்மா தானே, அவளுக்கு நான் பிறந்தது எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனாலும் அவள் என் அம்மாவல்லவா? யாருக்குமே ஞாபகம் இருக்காதா? அப்போ நம்ம அம்மா யார் என்று எல்லோரும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தன் இன்பத்தை நிர்ணயிக்கும் உண்மையை உணர்ந்து கொள்ள ஆவலுற்ற அவன் முகம் அவரை நோக்கி கொண்டிருந்தது. குழந்தையுள்ளம் வேதனை
ஆழத்துள் மூழ்கி சாந்தியை தேடி துடித்தது. அந்த சாந்தியை தரவே பாரதியும் துடித்தாள். மனதில் ஆழ்ந்த யோசனையுடன் குழந்தையை பார்த்தாள். தன் வயிற்றில் பிறக்காத இந்த குழந்தைக்கு தான் அம்மா என்று அவள் இப்போது நிரூபிக்க வேண்டும். அந்த இளம் உள்ளம் புரிந்து கொள்ளும் வகையில் அவள் இதய அன்பு ஒரு புன்னகையாய் உதடுகளில் பூத்து நின்றது. ராஜா, சுவாமி இருக்கிறார் அல்லவா? ஆமா. அவர் ஒவ்வொருவர் மனத்திலும் அவர்கள் அம்மாவை தெரிந்து கொள்ள வழி வைத்திருக்கிறார். அம்மாவை பார்த்ததும் குழந்தையின் மனதில் இவள் நம்மிடம் அன்பாயிருப்பாள் என்று தோன்றும். துக்கம் வந்தால் அவளிடம் போய் சொல்லி அழலாம் போல் தோன்றும். சந்தோஷமாயிருந்தால் அவளோடு சேர்ந்து சிரிக்கலாம் போல் தோன்றும். பயமாயிருந்தால் அவளை போய் கட்டி கொள்ளலாம் போல் தோன்றும். அவளை பார்த்த உடனேயே ஆசையாய் அம்மா என்று கூப்பிட தோன்றும். அப்படியெல்லாம் உனக்கு என்னை பார்த்தால் தோன்றுகிறதா? ஆமா. ராமனின் உதடுகள் ஆவலால் துடித்து கொண்டிருந்தன. யாராவது தெருவில் போகிறவர்களை பார்த்து நீ அம்மா என்று கூப்பிடுவாயா? மாட்டாய். அவர்கள் உன்னை ஆசையாய் ஏண்டா ராஜா என்று சொல்ல மாட்டார்கள். அது உனக்கு தெரியாதா? தெரியும். எனக்கு என்னவோ நீ அம்மாதான்னு தோன்றுந்து. பாட்டி தான் இல்லைன்றா. அவ கிடக்குறா. எனக்கு உன்னிடம் எவ்வளவு ஆசைன்னு உனக்கு தெரியும் அல்லவா? நீ கீழே விழுந்தா என் உடம்பு வலிக்குது. நீ வருத்தப்பட்டால் எனக்கு அழுகை வருகிறது. அப்படி அம்மாவை தவிர வேறு யாருக்காவது வருமா? ராமனின் துக்கம் மறைய ஆரம்பித்தது. ஆவலுடன் சற்று நெருங்கி வந்து அவள் பேச்சை கேட்கலானான். அவன் தலையை வருடி கொண்டே அவள் மிருதுவாய் பேசினாள். நீ என்னை பார்த்தாய். உன் பாப்பா மனசில் சந்தோஷம் பொங்கி வந்தது. என்னை அம்மா என்று கூப்பிட்டாய். நான் கைகளை நீட்டினேன். நீ என் கைகளுக்குள் வந்து பதுங்கிக் கொண்டாய். நாம் ஒருவரையொருவர் அன்போடு பார்த்து சிரித்து கொண்டோம். அப்போதே நான் அம்மா, நீ குழந்தை என்பதை சுவாமி காட்டிவிட்டார். அதற்கப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்? ராமன் அவள் வாயையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏக்கம் மறைவது கண்டு பாரதி மகிழ்வடைந்தாள். இப்போ நீயே சொல்லு ராஜா, எல்லா குழந்தைகளுக்கும் அவர்கள் அம்மா என்னென்ன பண்ணுகிறார்கள்? ராமன் கிளர்ச்சியுற்று தன் சிறு விரல்களை மடக்கி எண்ண ஆரம்பித்தான். முதலில் சாதம் போடுகிறார்கள் என்றாள் பாரதி அவன் தலைமயிரை கோதிக்கொண்டே. அப்புறம் குளிப்பாட்டி விடுகிறாள், ட்ரெஸ் பண்ணி விடுகிறாள், எண்ணெய் போட்டு தலைவாரி விடுகிறாள், தூங்க பண்ணுகிறாள். அப்புறம் அப்புறம் ராமன் அகமலர்ந்து தொடர்ந்தான். மடியில் தூக்கி வச்சுக்கிறாள், ஆசையாய் பேசுகிறாள், முத்தம் கொடுக்கிறாள், பார்த்து சிரிக்கிறாள். தன் பேச்சிலேயே அவனுக்கு விடை கிடைக்க தொடங்கிவிட்டது. சொல்ல முடியாத ஆவலுடன் பாரதியின் முன்னே நின்றான். இதில் நான் உனக்கு எதை பண்ணவில்லை ராஜா? அவள் குரலில் தொனித்த பரிவு குழந்தையின் சந்தேகத்தை முடிவாக தீர்த்து விட்டது. அவன் அகமும் முகமும் மலர்ந்தன. ஏக்கம் மறைந்தது, தனிமை மறைந்தது, கண்கள் ஒளிர்ந்தன, உள்ளகம் நெகிழ்ந்தது. கண்ணீர் வழிய தன் உணர்ச்சியெல்லாம் தொனியிலே கொட்டி அம்மா என்று கூவியவாறு அவள் கழுத்தை கட்டி கொண்டான். அம்மா, அம்மா, நீ இல்லாம எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலம்மா. அழுகையா வந்தது. ஒத்துருமே இல்லாத மாதிரி இருந்தது. நீ அம்மா இல்லைன்னு அந்த பாட்டி சொன்னதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவன் இன்பமும் நிம்மதியும் ஒரு விம்மலாக வெளியே பீறி எழுந்தன. பாரதியின் கரங்கள் குழந்தையை அன்போடு அணைத்து கொண்டிருந்தன. குழந்தையின் கண்ணீரை அவள் மெல்ல துடைத்தாள். அவனும் அவள் மார்பில் தலையை புதைத்து கொண்டு அசையாமல் உட்கார்ந்திருந்தான். இதிலிருந்தெல்லாம் என்ன தெரிகிறது ராஜா? ஆசையாய் இருப்பவள் அம்மா. தொட்டிலில் குழந்தை புரண்டது. முதலில் அதை அப்போதுதான் கவனித்தான் ராமன். ஒரு விசித்திர பொருளை பார்ப்பது போல் பார்த்தான். அவன்தான் உன் தம்பி பாப்பா, போய் தொட்டுப்பாரு. ராமன் மெல்ல எழுந்து அம்மாவை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டே குழந்தையை மேலோடு தொட்டான். ஓடி வந்து பாரதியின் மேல் ஒட்டி கொண்டு ஓரக்கண்ணால் அது என்ன பண்ணுகிறது என்று பார்த்தான். தம்பி பாப்பாவுக்கு 2 நாளில் பெயர் வைக்க வேண்டும். என்ன வைக்கலாம் நீ சொல்லு? எனக்கு தெரியலையே. நான் சொல்லட்டுமா? நீ ராமன் அல்லவா, அவனுக்கு லக்ஷ்மணன் என்று பெயர் வைக்கலாம். தாயும் குழந்தையும் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொண்டார்கள். நன்றி.